என் மந்திரி யார் அவர்களே? நான் மந்திரி இருந்தா என்ன கொலாய்க்குன்னு விட்டு அடி வாங்கி கண்ட கண்ட நாய்கிட்ட அடி வாங்கி சாவறேன். என் சேனாதிபதி அவர்களே. யாரையா கேட கூதிங்கற? ஏத்தி விடுவேன். நான் பட்டறைக்கு போய்கிட்டு. ஓ மண்ணையா. சாட்ட மண்ணங்க. என் படை தளபதி யார் அவர்களே? படை தளபதி நான் தாங்க. நான் வருகின்ற பொழுது நான் வருகின்ற போது யார் நீயா? நீயா? நீ வருகின்ற போது நான் வருகின்ற பொழுது நீ வருகின்ற போது நான் யார்? யாரு? நான் எக்குலத்து வேந்தன். எக்குலத்து வேந்தன். உமக்கு தெரியுமா என்ன? தாங்கள் சொன்னால் அடியேன் அறிவேன். இல்லை என்றால் இந்த மண்ண சாட்டையில என்னால் அடி வாங்க முடியாதுன்னு சொல்லுவேன். அப்படியா? ஆமா. அப்படி இருந்துட்டாலும் நாட்டுக்கு நாடு அறிவியல் மெய்மை சிறந்த அழகத்திற்கு பொன்னாடு. நகரத்தின் பெயர் என்ன? திப்பரத்தாம்பட்டி. திப்பரத்தாம்பட்டிலே ஆண்களாக விடுவிட்ட அப்பமார்களும் பெண்களாக விடுவிட்ட தாய்மார்களும் இன்னும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் கடலை போல் காட்சியிருக்கின்றார்கள். சூழ்ந்து கடல் அலை போல் காட்சி தருகிறார். ஏன் இதற்காக என்ன விஷயம்? காட்டு முனிப்பெண் பண்டிகை திருவிழாவை முன்னிட்டு சரி ஆடி மாதத்தில் நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி இருந்துட்ட போதிலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்னப்பா நாடகம்? சூப்பரான நாடகம். என்னப்பா? கலந்து வெறியும் கட்டு வெறியும் சண்டை காமாலய பிறப்பு. ஏடா தாயேலி. சரி இந்த நாடகத்துல என்ன வேஷம் போட்டு வந்துக்கிறான்? நீ கட்டு வெறியா? நீயே? நான் கலந்து வெறியா? ஏடா அல்ப தாயேலி. இந்த கூத்து நல்ல கூத்து. இந்த கூத்து பாரு கட்டு வெறி அடிக்குது. வயித்து ஏடா சாப்பிட்டா? பூரி செட்டு. ஏய் என்னது? பூரி செட்டு மேச்சேரி திருங்க. பூரி செட்டு. ஆமா சாமி. அப்படி தெளிவாக சொல்லணும். அப்படி இருந்துட்டாலோ என்ன நாடகம் என்று? அதாவது செம்படவர் புராணத்தில் ஒரு புராணம். மீன்போக் பக்தர் மீன்போக்கி நாடகம். சேமன் சண்டை முதல் பாகம். சேமன் சண்டை முதல் ராத்திரி கதைன்னு சொல்லுவாங்க. முதல் ராத்திரி கதை. ஆமா. இந்த நாடகத்தில் நீங்க யாரு? நான் யார்? யாரு? நான் எக்குலத்து வேந்தன். எனது பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? பெட்ரோல் எவ்வளவு? என்னடா இந்த வண்டி ஊத்துறீங்களே பெட்ரோல். வண்டிக்கு பெட்ரோல் ஊத்திக்கிட்டா இல்லையா? டீசல் தான் அடிச்சதுங்க டெம்போக்கு. ஓ டெம்போக்கு டீசல் சாமி. ஆமா. இந்த வண்டி எவ்வளவு அடிக்கிறீங்களோ தெரியல. எந்த வண்டிக்கு? இல்ல சாமி பக்கத்துல ஒரு டூ வீலர் நின்னுட்டு சொன்னா. ஓ உங்க அம்மா ஓட்டிட்டு இருக்காங்க அந்த வண்டிக்கு. உங்க அம்மா வாக்கா வண்டி. ஏய் யமகாடா. யமகா வண்டி. அப்படி இருந்துட்டாலோ யார் தெரியுமா? யாரு?
வாங்கடா கூத்தி வேணாம் கூத்தி வேணாம் வீட்டுக்கு வர பாடு கப்புனுக்குறாயா தாய் இல்லாத பிள்ளை போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறாயா சரி எருமை கடாயாட்டத்துக்கிட்டு அடிக்கிறாயா லவுக்குன்னு காலுக்குன்னு உடஞ்சு போயிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆறாயா பாப்பாங்க நானே 2 பொண்டாட்டி கட்டிக்கிறேன் கொடுக்காதாயா டேய் பாருங்க எது கோச்சு எங்க அம்மாவை தேவையே வாங்குறான் அங்க என்னமா கூப்பிட்டு விடுறாங்க பாரு அது சொல்லிக்கிட்டு வா வந்தோடனே எனக்கிட்ட நேரம் வராத யாருக்கு எங்கப்பா என் மந்திரி எங்கப்பா எங்க மகாராஜா அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக அழைத்து வா மகாராஜா கூப்பிட்டா அப்படியா கோமாளியும் கோமாளி கூத்தியாலும் இந்த காட்டு முனிப்பு கோயிலுக்கு சாமி கும்பிடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றா போடா செங்கா காட்டு முனிப்பனுக்கு சாமி கும்பிடத்துக்கு போறான்னு சொல்றா சொல்லுங்கப்பா சரி காட்டு முடிப்பு சாமி கும்பிட போயிட்டு ஏடா மடையனே அதுவா கேட்டு இந்த மகாராஜா அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக அவன் தலை மைத்த பிடி மகாராஜா அவன் வந்து ஒழுங்கா கேட்க தெரியாத சரி நான் போய் கேட்டு வரேன் ஓஹோ அவன் கூப்பிட்டா வரமாட்டான் நீ கூப்பிட்டா வருவார் என்று சொல்கிறாயா அதாவது மகாராஜா அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக அழைத்து வரேன் மகாராஜா மகாராஜா கூப்பிடுறாரு வாடா ஓ கோயிலுக்கு போனான்னா அவன் கூத்தியால கூட்டிட்டு எங்க போனானா ஆளு பயம் பூரா சீக்கிரம் கூட்டானாரா ஆமா டேய் கோயிலுக்கு போய் கோமாளி கூத்தியாலும் குமிஞ்சு சாமி கும்பிட்டுக்கும் போது கோயில் மதுர்ச்சிவர் திப்பீர்னு உளுந்து 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றா போடா அப்படியே சொல்றா மகாராஜா உங்க தொட்டி ஆட்டா மகாராஜா கோயிலுக்கு போய் சரி கோயிலும் பொண்டாட்டி சாமி கும்பிட்டுக்கு போது குமிஞ்சு அவனும் அவங்க பொண்டாட்டியும் சாமி கும்பிட்டுக்கும் போது நானும் சாமி அவனே பொண்டாட்டி சாமி கும்பிட்டுக்கும் போது சரி குமிஞ்சு சாமி கும்பிடும் போது மதிசூரம் விழிஞ்சு ஓஹோ மந்திரி எங்க பொண்டாட்டியும் கோயில்ல குமிஞ்சு சாமி கும்பிடும் போது மதில் சிவர் எடுத்து விழுந்து மந்திரி பொண்டாட்டி செத்து விட்டான்னு சொல்றியா ஆமாங்க மகாராஜா அதாவது அவங்க செத்து விட்டார்கள பணம் பாடி அந்த பாடி போய் எடுத்துருவா எடுத்துட்டு பாடி நீ பாடி சீக்கிரம் கூடி சீக்கிரம் டேய் பாடி கேக்குறாரா என்னது பாடி டேய் மகாராஜா ஒக்காலுக்கு தொங்கி போச்சு மகாராஜா எத்தனை பாடின்னு கேட்டப்போ அப்படியே கேடுறா கண்ணே ஒரு அடி கூட வாங்க மாட்டான் மகாராஜா அது இல்லடா இந்த செத்த பிணம் இருக்குதல்லவா ஆமா அது போய் எடுத்துட்டு வா இல்லங்க இனிமே அதுக்கு லாய்க்கு இல்ல சரி எடுத்து போற பணம் தூக்கிட்டு வரதுக்கு வந்தா லாய்க்கு ஓ நீதானா ஆமா பணமே பேசுறா அங்க இருக்கிற பிணத்தை போய் சரி அது சீக்கிரமா எடுத்து வா சரி மகாராஜா செத்த சாம்பல் கேக்குறாங்க டேய் பணத்தை கேட்டாரா இந்த செத்த பணத்தை ஊருக்காரால அனாதி பணம் நினைச்சு பூரா எரிச்சு விட்டாங்கன்னு சொல்றா போறாடா புழுங்க எரிச்சு மோட்டியாட்டம் சொல்லுங்கப்பா பணத்தை அனாதி பணம் நினைச்சுட்டா ஊர் மக்கள் எடுத்து எரிச்சுட்டாங்க எப்படி ஏடா எப்படி இது இருக்கணும் அப்படின்னு தெரியாதா மாடையினே எப்படி எப்படி சொல்லலாம் சொல்லப்பா அனாதிபடம் என்று நினைத்து ஊர் மக்களை எடுத்து தகனம் செய்து விட்டார்கள் என்று சொல்றேன் எரித்தார்கள் சாம்பல் சாம்பல் போய் எடுத்துருவா கோயில்ல போய் சோறு தின்னியா இல்லையா ஏய் எப்படா சோறு பத்தல எப்படா உளுந்து சோறு சேர்த்து வைத்துங்களா டேய் வவுறு குடுத்தி
ஏன்னா எரிச்ச சாம்பல் கேட்டாரா பெருமாளை பேஞ்சி சாம்பல் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போச்சுன்னு சொல்றா போடா அடிக்கிற அடியில் 2 கிலோ இழைச்சி போயிடலாம் சாம்பல் எங்க சொல்லு சொல்லப்பா என்னது மழை வந்து அடிச்சிட்டு போச்சு பேரா பெருமலை பெய்து சாம்பல் அடிச்சிட்டு போச்சு சொல்ற ஏடா அந்த தண்ணி இருக்குது அடிச்சிட்டு போன தண்ணி அது போய் மொட்டிட்டு போ சொல்லு தண்ணி கேட்டாரா போய் குடத்துலக்கு மொண்டு குடுறா ஓ சாம்பல் அடிச்சிட்டு போனுச்சு இல்ல அந்த தண்ணி எங்கன்னு விளக்கமா கேள்றா அந்த தண்ணி கேக்குற கட்சி உள்ளார் அந்த தண்ணி எங்கடான்னு கேக்குற அந்த தண்ணி பூமி குடிச்சு நல்லா காதல பாத்துக்கா பூமி குடிச்சு கோர மரத்துக்குன்னு சொல்லு போ வவுறப்பா கொடுங்க எங்க மந்திரியோடைய சாம்பல் ஈடி சின்ன பேடி நிறைய குடிக்கிறாங்க எப்படி 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 ஏடா மடையனே அடே அதவா கேட்டே ஓஹோ தண்ணி எல்லாம் பூமி குடித்து கோர புற்கள் முளைச்சு விட்டது சொல்கிறாயா அந்த கோர புல் இருக்கலவா அதுவோ புடி எடுத்துறோம் ஆமா நான் கொடுக்க மாட்டேன் கடிச்சு போடுவேன் போக மாட்டேன் என்னடா கேட்டாரு கோர பிடிக்கிட்டாவா கோரையும் கேட்டாரா கோரையெல்லாம் குதிரை மேய்ச்சி பிடிச்சுன்னு சொல்றா போடா குதிரை குதிவாயா கோரையெல்லாம் குதிரை மேய்ச்சி விட்டதா குதிரை அது சீக்கிரமே இழுத்துவா குதிரைன்னு சொல்றா கவே அப்படின்ட்டாரு கோரையெல்லாம் குதிரை கூட்டாரு சொன்னாரா குதிரை விரல விடுறா குதிரை கூத்தியா கோமாளி கூத்தியா எல்லாம் காட்டு மணிப்பு கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க சொல்றா போடா அப்படியே சொல்றா நல்ல அப்ப நல்ல மாவண்டா பரவாயில்லை டேய் அப்பறம் தானே மாவனா காலையில பேசிக்கலாம் டேய் அப்படா என்னடா அப்படி பேசுற மகாராஜா சொல்லுங்க குதிரை கூத்தியா கோமாளி கூத்தியா சரி நாலு பேரும் காட்டு முனிப்பு நடந்து போயிட்டு இருக்காங்க காட்டு முனியப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு நடந்து போறாங்களா நான் அதுவா கேட்டேன் என் மந்திரியின் மைத்தை பிடித்தி அதி சீக்கிரமா சின்ன பையன் சொன்னீங்களே பாருங்க நானே சொல்லுங்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ வரக்கூடாது ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே மகனே ஏ மகனே உன்னை எவன்டா அடிச்சவா நான் அடியா வாங்குறோம் நான் உதவியா வாங்குறான் அடிக்கிற நாய் அடிக்குது அடிக்கிற நாய் அடிக்குது நான் உதவாங்கிற மகராஜ் உதவாங்கிறான் உனக்கு என்ன சுண்ணி மூடிட்டு கொள்ள அடி வாங்குறீங்க மகராஜனா அடிக்கிற நாயா நாயா நல்லா இருக்கு கோயில போய் நல்லா இருக்கு சொல்றேன் ஏமே உனக்கு நல்ல கொடுக்குறேன் 2 பேர் பாடிட்டாங்க சாமி மகாராஜா
மகாராஜா நீங்க சொல்லு சாமி, நான் பின்னாடியோ கொண்டு வந்து விரல் விட்டுக்கிட்டே வரோம். எப்ப நிர்வாணம் பண்ண யாருக்கு சுவாமி? எமது வீடு உரைத்தேனே. ஆமா, உமக்கு தெரிந்ததா என்ன? இந்தான மக்கள் சத்தம், சரி. இந்தான மத்தாள் சத்தம், ஆஹா, நடுவிலே நீங்க போடக்கூடிய சலங்கை சத்தம். ஓஹோ, அதனால காது கேட்கல சாமி. அதாவது ஆஹா, சிறுவன் சிங்கத்தை போல், சீர்வர சிங்கத்தை போல் டைப்ல காட்டாட்டு வெள்ளமென காட்டாத்து வெள்ளத்தை போல் தக 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 தகவிட்டு வந்திருக்கின்றனே. தக்காளி மேச்சேரி சந்தையில 3 கிலோ 100 ரூபாய். அதுவா சொன்னே. சொன்னே. தக 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 தகவிட்டு தக 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 தகவென்று வந்திருக்கின்றனே. வந்திருக்கிறீ. எமது வீரோ உங்க பேரு மணிவத்து பாண்டியன். எழுத்துப்பாடி நிக்கே, எழுத்துப்பாடி நிக்கே. மகாராஜா, ஆஹா, அப்படி உங்க பேர் மணிமுத்து பாண்டியனாக இருந்தாலும் சரி. ஓயாம டேய், ஓயாத என்னத்துல பின்னாடி பேசிக்கிறீங்க? உன்னை பெத்த தாய் தந்தை யாருங்க? ஆஹா, நான் குடியிருந்த கோயில், அது எம்ஜிஆர் என் நடிச்சது, அன்னையோர் ஆலயம், அது ரஜினிகாந்த் என் நடிச்சது, தெய்வத்தாய், அது சிவாஜி எங்க நடிச்சது. அம்மா புண்ணியவதியடா புண்ணியவதி. உன் அம்மா புண்ணு கூதிரா புண்ணு கூதி. ஏடா மடையனே, அது இல்ல, என் தாய் புண்ணியவதி. உங்க தாய் புண்ணியவதி. புண்ணிய மச்சாங்க அப்படின்னு சூத்து வலிக்குது. என் தாய் புண்ணியவதி. உங்க தாய் புண்ணியவதி. தாய், தாய் அம்மா, அம்மா ஒரு தாய். 5 ரூபா 10 ரூபா இருந்தா பிச்சை போட்டுருங்க அம்மா. ஏய், அதுவா அதுவா கேட்டு. நீ தானே அம்மா தாயே அப்படின்னு அது போற, இல்ல. அது போற பொசிஷன் பார்த்தா அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. எங்க அம்மாடா, என் அம்மா. ஏ உங்க அம்மாடா, உங்க அம்மா வாடா மகனே என்று, வாடா மகனே என்று, கண்ணே மணியை கற்கிற தேனே அமுதே என்று, அமுதே என்று. இந்த குணத்தில் என்னை பெற்றெடுத்தாலே என் அன்னை. அன்னை. யார் தெரியுமா? யாருங்க? ஏன்னா வாய் எப்படி வைக்கிற பயமாக்கிற மாதிரி. வாணா வாணா எங்க அம்மா யார் தெரியுமா? யாரு? ஆ, நண்பா
மாதம் 300 நாள் சிவனாடிகள் அங்கத்திலே சுமதி பெத்தாலே என் அன்னை 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 என் அன்னை யார் யார் தெரியுமா? அன்னை யார் யாரு சொல்லு ஜவாகா. அது மட்டும் இல்ல அவர் சொத்திலே இருந்து யார் சொத்துல இருந்து? ஐயா ராஜேந்திர ஐயா சொத்திலே சொத்துல இருந்து 50 ரூபாய் வாங்கி வழங்கியுள்ளார். மாறி வழங்கி இருக்கிறார். அவர் எப்படி இருக்கணும்? எப்படி? அதாவது முனியப்பன் கோயில் கோபுரம் எப்படி வளர்கிறதோ வளர்கிறதோ அதாவது வருடந்தோறும் தவறாமல் அவர் குடும்பம் நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு கெட்ட காத்து கற்பு பிள்ளைத்தோடு எவட்டு எது இருந்தாலும் எதுவுமே நீங்கி நின்று வாழ வேண்டும் என்று முனிப்பனே வேண்டுகிற ராமோ ஜெயம் 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 ஜெயம். அவர் எதிர்த்தாலும் உங்க அம்மா பேர் என்னங்க? 10 மாதம் 300 நாள் 3000 சிவனாடிகள் அங்கத்திலே சுமதி வைத்தாலே என் அன்னை 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 எங்க அம்மா யார் தெரியுமா? யாருங்க? என் தாயோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க ஐயா. தாயார் யாரு? தாயோ மீனாட்சி அம்மன். தாயார் கேனச்சி. நீங்க தானே சொன்னீங்க கேனச்சின்னு. அடி வாங்குறதுக்கு ஆட்சியாக மாட்டேன். ஆமா எனக்கு ஆசையா தாங்க. தாயோ மீனாட்சி. தாயார் மீனாட்சி. தந்தையார் யாரு? தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டும். தந்தை ஒன்று வேண்டும் அல்லவா கேட்கிறேன். ஆமா ஆமா. தொட்டில் கட்டி தொடை மீது வளரப்படிக்கிய தொடை மீது நடப்பலைக்கிய தந்தை யார் தெரியுமா? யாரு? யாரா? இல்ல யாருங்க உங்க தந்தை? சுந்தரேசனுக்கும் மீனாட்சிக்கும் இந்த பாண்டியன் ஒருவர் பிறந்தீங்களா? இல்ல எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? கூட பிறந்த யார்? அண்ணன் தம்பியில் யாராவது கேட்கிற? யார்? 5000 பாண்டிக்கு அதிகார பாண்டியர்கள். 5000 பாண்டியருக்கு அதிகார பாண்டியர். 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியர். சேர சோழ செங்குட்ட பாண்டியன். சேர சொங்குந்த பாண்டியர். சேலையா? எங்க அம்மா ஒண்ணு சேர சோழ செங்குந்தர் செங்குட்ட பாண்டியன் பாண்டியன் பேரும் புகழும் பெற்ற 5000 பாண்டிக்கு அதிகார பாண்டியன் ஆகிய எமது பேரோ மணிமுத்து பாண்டியன். அப்படி மணிமுத்து பாண்டியனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? கடவுளே எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்கிறேன். ஆமா சாமி ஆகிவிட்டது. நம்ம பொண்டாட்டி யாருங்க? அது நம்ம பொண்டாட்டியா? நீ என்ன சேர்த்து படுத்தும்? நீ ஒன்றரை எந்த மண்டபத்துல கல்யாணம் ஆனிச்சு 2 தாலி கட்டிக்கிறீங்க? அவன் ஒன்றரை முடிச்சு நீ ஒன்றரை முடிச்சா போட்டான். என்ன இறந்து குடிக்கிறதாரியா? கப்புனுதான். நம்ம பொண்டாட்டின ஏன் பொண்டாட்டி? அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மான்னு சொன்னான். ஆமா நம்ம அம்மான்னு சொன்னா ஏத்துக்கிட்டேன். நம்ம அப்பான்னு சொன்னா ஏத்துக்கிட்டேன். நம்ம பொண்டாட்டியில ஏசாமி சொன்னா நம்ம அப்பா அம்மானே சரி ஏதோ நம்ம கூட போக தம்பின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏதோ சோறு கேட்டா சோறும் போட்டேன். வயிற்றுக்கு சோறு கேட்டா சாப்பிட்டேன். நல்லா கோயில்ல முடிவு கோயில இவ்வளவு சோறு தின்னேன். எல்லாத்திலயும் ஒத்துக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போய் நான் திருமணம் செய்த என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி தான். ஒரே அடியில் பூமிக்குள் புலந்து திரையாகி விடாதே. வேண்டாம். சரி உங்க பொண்டாட்டி பேர் என்ன? என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? என் பொண்டாட்டி பேரோ சிவகாமி. இல்ல டம்மு சூத்தி. சிவகாமி இல்ல பேர்ல சுத்தி. அதுடா சிவகாமி. ஓ அது ஓட்ல கூப்பிடுற பேரு. உண்மையான பேரு சிவகாமி. டேய் கோமாளி இவ்வளவு நினைப்பா வந்து டம்மு சூத்தி பேர்ல சூத்தின்றிய அதெல்லாம் யார் வீட்டுல இருக்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். நீ கரெக்டா யாருக்கு? உங்க வீட்டுக்காரி சிவகாமி. சாம்ராஜ்யம். நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? 56 தேசத்திலே அழகான தேசம். நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் நீர்வளம் செழித்த ஒரு புண்ணிய நகரம். புண்ணியமா நகரம். நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன் தெரியுமா? என்ன நாடு? அவர் கிடைக்கல.
எனது தேசமோ தேசம் தென் மதுரை தென் மதுரை தென் மதுரையே பொற்புடமாக ஆண்டு வரக்கூடிய எமது பேரோ மணிமுத்து பாண்டியன். உங்க பேர் மணிமுத்து பாண்டியன். சரி, உங்க அண்ணன் முத்துமணி பாண்டியன் அழைத்திருக்கிறார். ஆமாங்க, என் அண்ணன் அழைத்தாரா? அண்ணன் அழைத்திருக்கிறார். என் அண்ணன் அழைத்த போதிலும் என் தேவியாக சிவகாமி அழைத்தவா மறுபடியும் என் அண்ணனை போய் பார்ப்போம். ஆகட்டும், சென்று வாருங்க. ஆகட்டும். சிவகாமி அழைக்க அம்மன் சிவகாமி வருவதை காண்க.